Hello everyone, welcome to Kokul Tech. நாம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் நீங்க வந்து டெய்லி வந்து earn பண்ணலாம் Blumல dogs coin மட்டும் இல்ல இன்னும் நிறைய வந்து ரிவார்ட் வந்து கொடுக்க போறாங்க. சோ அது ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, the wait is over ன்னு சொல்லி பாருங்க. ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுருக்காங்க அவங்களோட official Telegram சேனல்ல. dogs வந்து இப்போ நீங்க வந்து ப்ளே பண்ணலாம்னு சொல்லி, பட் இதுக்கு வந்து சில எலிஜிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. அது என்னன்னு சொல்லி கேட்டா அதையும் வந்து இல்ல நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து பாருங்க, want to see if you qualify, அதாவது இந்த கேமுக்கு வந்து நீங்க குவாலிஃபையா இல்லையான்னு சொல்லி இதில் வந்து கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோகுல் டெக்கோட டெலிகிராமில் வந்து போட்டிருக்கிறேன். ப்ளே ட்ராப் கேம் டு ஃபைண்ட் அவுட்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணதும் இந்த கேமுக்கு வந்து நீங்கள் குவாலிஃபையா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். நார்மலாக உங்களுக்கு வந்து 30 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து ப்ளம்மில் கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணுவீங்க. அது மூலமாக நீங்கள் வந்து முதல் ப்ளம் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ஏர்ன் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அதோட வந்து நீங்கள் இப்போ டோக்ஸ் கோயினும் வந்து ஏர்ன் பண்ணலாம். இன்னொரு அப்டேட் வந்து அதில் பாம் இருக்குது பாருங்கள். அந்த ப்ளம்மில் வந்து அதில் நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணாலே அது வந்து ப்ளம் காயின் எல்லாமே வந்து குறைஞ்சிடும். அதாவது நீங்கள் அந்த கேமில் மட்டும் ஏர்ன் பண்ண அந்த 30 செகண்டுக்குள்ள ஏர்ன் பண்ண அந்த ப்ளம் காயின் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. ஆனால் இதில் அவங்க சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு வந்து இந்த கேம்ஸ் ப்ளே பண்ணும்போது நீங்கள் பாமில் வந்து டச் பண்ணால் உங்களோட ப்ளம் பாயிண்ட்ஸ் வந்து குறையும், பட் டோக்ஸ் காயின் வந்து குறையாது. ஸோ நீங்கள் எவ்வளோ டோக்ஸ் காயின் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ அந்த கேமில் அந்த டோக்ஸ் காயின் வந்து குறையாது. அதையும் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இந்த டோக்ஸ் காயின் வந்து கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணுற டைம் கிடைக்க இல்லை. ஸோ எதுக்காக அதை வந்து கிடைக்க இல்லைன்னு சொல்லி கேட்டால் இதுக்கு வந்து சில எலிஜிபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து காட்டுறேன். ஓகே, அவங்களோட பிளாக்ல வந்து போட்டிருக்காங்க எலிஜிபிலிட்டிக்கான க்ரைட்டீரியா வந்து போட்டிருக்காங்க. த அப்டேட் இஸ் அவைலபிள் டு த மோஸ்ட் ஆக்டிவ் ப்ளம் யூசர்ஸ். ஸோ மோஸ்ட்டாக வந்து ஆக்டிவாக இருக்கிற ப்ளம் யூசர்ஸுக்கு வந்து இந்த ரிவார்ட் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் இருக்கு பாருங்க. வி டிட்டர்மைன் ஆக்டிவ் யூசர்ஸ் பேஸ்ட் ஆன் செவரல் ஃபேக்டர்ஸ் இன் கேம் ஆக்டிவிட்டி. ஸோ இவங்க வந்து கேம்ஸ் ஆக்டிவிட்டியில், அதாவது கேம் வந்து ப்ளே பண்ணவங்களா இருக்கணும். அடுத்தது வந்து டெய்லி செக்இன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஜஸ்ட் வந்து நீங்கள் ப்ளம்மை வந்து ஓப்பன் பண்ணாலே டெய்லி செக்இன் வந்து கம்ப்ளீட். ஓகே, இவங்களோட ஒஃபீஷியல் பிளாக்ல வந்து போட்டிருக்காங்க ப்ளம்மோட login to Blum every day to earn extra Blum points and game passes. அதாவது கேமுக்கான டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணலாம். இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் டைம் இதில் வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து டே 1ல் 10 Blum பாயிண்ட்ஸும் ப்ளஸ் 1 கேம் பாஸும் வந்து கொடுக்குறாங்க. டே 2க்கு வந்து 20 Blum பாயிண்ட்ஸும் ப்ளஸ் 2 கேம் பாஸஸ். இப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 7வது நாள் டே 7ல் வந்து 70 Blum பாயிண்ட்ஸ் பிபிஎஸ்ன்ற வந்து Blum பாயிண்ட்ஸ் 70 Blum பாயிண்ட்ஸும் ப்ளஸ் 7 கேம் பாஸஸ். இது வந்து இப்படியே வந்து தொடர்ச்சியாக வரும். நீங்கள் வந்து 50 நாளும் வந்து இது யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு 70 பிபிஎஸ் டெய்லி 70 பிபிஎஸ் ப்ளஸ் 7 கேம் பாஸஸ். இது வந்து தொடர்ச்சியாக கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கும். ஸோ இதைத்தான் வந்து சொல்கிறது ப்ளம்மில் வந்து நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கிற பெரும்பாலான ரிவார்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டி இருக்கும். அடுத்தது வந்து ஒன் செயின் ஆக்டிவிட்டி, மற்றது வந்து பார்ட்டிசிபேஷன் இன் ஸ்பெசிஃபிக் குவெஸ்ட். அதாவது ப்ளம்ல வந்து டாஸ்க் வந்து கொடுப்பாங்க, குவெஸ்ட்னு சொல்லி நிறைய டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கம்ப்ளீட் பண்ணவங்களா இருக்கணும். அடுத்தது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க, டொன் ஓப்பன் லீக்னு சொல்லி. அடுத்தது வந்து இன்வைட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து சொல்ல வராங்க, குறைஞ்சது 5 பேரை வந்து நீங்கள் ஜாயின் பண்ண வச்சுருந்தா, அவங்களோட லிங்குக்கு கீழே 5 பேரை வந்து குறைஞ்சது ஜாயின் பண்ண வச்சுருந்தா அவங்களையும் வந்து இந்த எலிஜிபிலிட்டிஸில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றது வந்து ட்விட்டர்லேயும் வந்து போட்டிருக்காங்க, ரெண்டமாக வந்து 100,000 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ட்ராப் கேமுக்கு. அதாவது 1,00,000 பேர். அந்த 1,00,000 பேரில் வந்து எனக்கும் வந்து இந்த டோக்ஸ் காயின் வந்து கிளைம் பண்ணுற கேம் மூலம் ப்ளே பண்ணி கிளைம் பண்ணுற எலிஜிபிலிட்டியில் வந்து செலக்ட் ஆகியிருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, கோகுல் டெக்கில் இருந்து என் மூலமாக வந்து ஜாயின் பண்ணவங்கள கிட்டத்தட்ட 34 பேருக்கு வந்து இந்த டோக்ஸ் காயின் அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, அந்த 1,00,000 பேரில் இந்த 34 பேரும் அதோட எனக்கும் வந்து சேர்த்து கிடைச்சிருக்கு. சிலர் வந்து ஓட் பண்ணாமலும் இருக்கலாம். ஓட் பண்ண 175 பேரில் 141 பேருக்கு வந்து இந்த டோக்ஸ் அப்டேட் வந்து கிடைக்க இல்லை. பட் 19 விதமான 34 பேருக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, சிலர் வந்து யோசிப்பீங்க இனி வந்து ப்ளம்ல ஜாயின் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லி. நீங்கள் வந்து கட்டாயம் ஜாயின் பண்ணலாம், இப்போ கூட ஜாயின் பண்ணலாம். இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் ப்ளம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி. அதை வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் டெலிகிராமில் போயிட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள், அட்சைன் போட்டு கோகுல் டெக் ஒஃபிஷியல் இந்த மாதிரி சர்ச் பண்ணால் குரூப் வந்து வரும்.
ஸோ இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ளம்மை வந்து கிளிக் பண்ணி போகலாம். இல்லைன்னு சொன்னால் மேலே பாருங்க, இதில் வந்து ஒரு ஐக்கான் இருக்கும், அதாவது பின் பண்ணி வச்சுருக்கிறேன். எனக்கு வந்து என்னென்ன ஏர்ட்ராப் வந்து நான் வந்து சேனலில் வந்து போட்டிருக்கணும் அது எல்லாமே வந்து பின் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ப்ளம் இருக்குது, மற்றது வந்து ஏஜென்ட் 301, அடுத்தது வந்து ஜீட்ஸாப் இருக்குது, பைனான்ஸோட மோன்பிக்ஸும் வந்து இருக்குது. ஸோ இதில் இருக்கிற எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இதில் வந்து மேலே பாருங்கள் ப்ளம் இருக்குது, அதில் வந்து லோஞ்சை வந்து கொடுத்தாலும் ப்ளம்முக்குள்ளே வந்து போகும். ஸோ இந்த ட்ராப் கேமில் வந்து டோக்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் வந்து ரிவார்ட் வந்து கொடுக்க போகிறன்ற மாதிரி வந்து இவங்களோட அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டோக்ஸ் கிடைக்காம விட்டால் கூட உங்களுக்கு வேறு ஏதாவது ரிவார்ட் வந்து கிடைக்கும். ஸோ இவங்களே வந்து சொல்லியிருக்காங்க அதை. மற்றது வந்து ஆக்டிவ் யூசர்ஸ் டெய்லி வந்து இந்த ப்ளம்மை வந்து நீங்கள் நான் இப்போ ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். அது வந்து டெய்லி செக்இன் வந்து கம்ப்ளீட். ஓப்பன் பண்ணாலே ஜஸ்ட் உங்களோட டெய்லி செக்இன் வந்து கம்ப்ளீட். மற்றது வந்து நீங்கள் ஃபார்மிங் பண்ணுங்கள். ஃபார்மிங் பண்ணுறதையும் வந்து இவங்களோட அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க செலக்ட் பண்ண அந்த 1,00,000 பேரில் வந்து எல்லாருமே வந்து ஃபார்மிங் பண்ணவங்களை தான். ஸோ நான் வந்து அடிக்கடி வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லி. நானும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லி வந்து ப்ளம் ஓப்பன் பண்ணுவேன், தார 7 டிக்கெட்ஸையும் வந்து ப்ளே பண்ணுறது. இப்போ பாருங்கள், நான் கேமுக்குள்ளே போயிட்டு ப்ளே கொடுத்துட்டு இதை வந்து ப்ளே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து டாக்ஸ் அப்டேட் இந்த பாம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ளம் பாயிண்ட்ஸ் வந்து குறையும், பட் நீங்கள் ஏர்ன் பண்ண டாக்ஸ் வந்து குறையாது. இப்போ பாருங்கள், மறுபடியும் பாமில் வந்து கிளிக் பண்ண ப்ளம் பாயிண்ட்ஸ் வந்து குறையுது, பட் டாக்ஸ் காயின் வந்து அப்படியே இருக்குது. இதையும் வந்து அவங்களோட அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து உங்களால் முடியுதோ அந்தளவுக்கு வந்து கேம்ஸை வந்து ப்ளே பண்ணுங்கள். இந்த 30 செகண்ட் கேமில் வந்து நீங்கள் எவ்வளோ ப்ளம் பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, டாக்ஸ் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி இதில் வந்து காட்டுது. அது மட்டும் இல்லை, டோட்டல் பேலன்ஸை பார்க்கணுமா இருந்தால் இதில் பாருங்கள் பேலன்ஸ்ன்னு சொல்லியிருக்கு, அதில் வந்து கிளிக் பண்ணாலும் இங்கே வந்து டோட்டல் காயின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ டாக்ஸ் காயின் வந்து 6020 டாக்ஸ் வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $5 பெறுமதியான டாக்ஸ் வந்து நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். $5 சொன்னால் இலங்கை காசில் கிட்டத்தட்ட 1500 ரூபா வந்து வரும். ஸோ டெய்லி டிக்கெட்ஸில் வந்து நீங்கள் குறைஞ்சது ஒரு 800-900 டாக்ஸ் காயின் வந்து ஏர்ன் பண்ணால் கூட 10 நாளில் 8000 டாக்ஸ் காயின் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு $10 பெரிய ஒரு சான்ஸ். என்னென்னு சொன்னால் இந்த ஒரு ஏர்ட்ராப்பில் வந்து இப்படி ஒரு காயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுலேயே வந்து நீங்கள் வித்ட்ரோவல் கூட கொடுக்கலாம். ஸோ கூடிய சீக்கிரமே வந்து இதுக்கு வந்து வித்ட்ரோவல் ஆப்ஷன் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து டெய்லி வந்து ஆக்டிவாக இருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளம் கம்யூனிட்டி டெலிகிராம் சேனல், ப்ளம்மோட டெலிகிராம் சேனல். இதில் வந்து என்னென்ன அப்டேட் இருக்குமோ அது எல்லாமே வந்து இங்கே வந்து போடுவாங்க. மற்றது வந்து ப்ளம்மோட ட்விட்டர் வந்து செக் பண்ணுங்கள், அவங்களோட ப்ளாக் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் blum.io/blog இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ளம்மோட ப்ளாக்குக்கு வந்து போகலாம். ஸோ இந்த ப்ளாகில் வந்து ப்ளம்மில் என்னென்ன அப்டேட் வருது எல்லாமே வந்து நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. டாக்ஸ் எடிஷன் ட்ராப் கேமை பற்றியும் வந்து இதில் போட்டிருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணால் இதோட ஃபுல் அப்டேட்டும் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்து தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு தேவை, அதோட டாக்ஸ் காயின் வந்து என்ன மாதிரி செக் பண்ணுறது அதெல்லாம் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஹவு டு செக் யுவர் டாக்ஸ் பேலன்ஸ். ஸோ இதில் வந்து பிக்சர்ஸும் வந்து போட்டிருக்காங்க. எலிஜிபிலிட்டி வந்து இதைத்தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன், என்னென்ன எலிஜிபிலிட்டி வந்து இந்த டாக்ஸ் காயின் வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு தேவைன்னு சொல்லி. ஸோ ப்ளம்மோட சோஷியல் மீடியாஸ் வந்து செக் பண்ணுங்கள். ட்விட்டர் இருக்குது, டெலிகிராம் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் சேனல் இருக்குது, இவங்களுக்கு வந்து டிக்டாக்கும் வந்து இருக்குது. நான் வந்து போடுற ஏர்ட்ராப்ஸை வந்து யாரும் மிஸ் பண்ண வேணாம். இவ்வளோ நம்ம வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறோம். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.